ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, அது கூடவே 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறமா கொஞ்சம் சோம்பு போட்டு இது நல்லா பொரிஞ்சதுமே இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அது கூடவே கொஞ்சம் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது ஆறட்டும், அதுக்கப்புறம் தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் சங்கரா மீன் குழம்பு செய்கிறதுக்கான மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது நம்ம ஒரு கடாயில் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதை தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சங்கரா மீனை இதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாவும் மீனும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, கொதி வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக, ரொம்ப போட்டு கிளறாதீங்க, லைட்டாக ஓரத்துலேருந்து இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு, நல்ல கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம அந்த குழம்பு மேலே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சங்கரா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.